வணக்கம் தமிழக மக்களே. என்ன ராமலிங்கம் ஆளே பார்க்க முடியல அப்படின்னு நீங்க கேட்டனால திரும்ப வந்துட்டேன். என் ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு, மூஞ்சி முகரை எல்லாம் புண்ணாச்சுன்ற மாதிரி அழகா இருந்த பிள்ளைய குருதி புனல் கிளைமேக்ஸ்ல வர கமல் மாதிரி அடிச்சு பூஜிவா எல்லாம் வீக்க வச்சிட்டாங்க. கண்டல்லாம் பார்வதிக்கு கேப்டன்சி டாஸ்க்ல வேற அவங்க தோத்துட்டாங்க. சபரி தான் இந்த வாரம் ஃபுல்லா கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிச்சு கேப்டனா இருந்தாரு. அதுக்கப்புறம் வேற என்ன நடந்ததுன்னா, இந்த வாரம் ராஜா ராணி டாஸ்க் வேற நடந்தது. அது சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாம் காட்டு மொக்கையாக தான் இருந்தது. ஆனால் கானா வினோத் திவாகரை கலாய்ச்சது 2-3 டைமிங் ஜோக்கெல்லாம் செம சூப்பராக இருந்தது. வாயில ஓவரா பேசுறேன்னு பிளாஸ்திரி ஓட்டினதுக்கு வெண்ணெய் தின்ன கிருஷ்ணன் மாதிரி இந்த ஆள் போய் தார இங்கே தின்ட்டு வந்துட்டான். வாயில கரியா ஓட்டி இருக்குன்ட்டு பிளாஸ்திரியை பார்த்து கிண்டல் பண்ணாரு. அது ஒன்று நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ராஜா மாதிரி வேஷம் போட்டு வாசல்ல உட்காந்ததுக்கு, உங்க நாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் தைரியம் அதிகம்ப்பா, யம தர்மம் போட்ட வாசல்ல மாட்டி வச்சிருக்கீங்கன்ட்டு திவாகரை கலாய்ச்சாரு. அது ஒன்று பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் வேற இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல எஃப்ஜே ஜெயிச்சிட்டாரு. அவர் என்னெல்லாம் பண்ண போறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். போன வாரம் துஷாரும் பிரவீனும் வெளியே போயிட்டாங்க. இதில் வெளியே போன பிரவீனுக்கு எல்லாம் கம்பேக் பிரவீன் கம்பேக் இந்தியன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க எஃபிக்ஷன் ஃபேரா இல்லைன்ட்டு. இதெல்லாம் தான் இந்த வாரம் நடந்திருக்கு. ஆனால் இந்த வாரம் கடைசி இடத்துல ஓட்டில் கனியக்கா தான் இருக்காங்க. ஆனால் அவங்களை வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இந்த வாரம் நாமினேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டு நம்மளே கடுப்பாற்றுவாங்க. அதுதான் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் வேற என்னெல்லாம் இந்த வாரம் நடக்க போகுதுன்றது அடுத்த வாரம். ஆல் தி பெஸ்ட்.